நண்பர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர் வழக்கின் நிலை பிடி எப்போ கவுன்சிலிங் நடத்துவாங்க, எப்போ நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வரும், எப்போ இந்த கேஸ்லாம் முடியும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் வேலை கூடுதலாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக உடனே ரிப்ளையும் பண்ண முடியலைங்க. உங்களுக்கான அந்த வழக்கின் தன்மை மற்றும் அதை பற்றி விரிவாக என்னால் சொல்ல முடியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நண்பர்களுக்கு இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்களே பார்த்துக்கிற மாதிரி அதுக்கான வீடியோ தாங்க இது சேர்த்துறேன். இன்றைக்கி நடந்த ஸ்டேட்டஸும் இதிலே நான் சொல்லிடுறேங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டோட லிங்க்குங்க. இந்த கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கறதுக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பெரும்பாலும் வழக்குகள் வந்து நம்மளுக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாங்க இருக்கும். ஒரு சில வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இதோட உயர்நீதிமன்ற கிளையான மதுரையில் இருக்குங்க நம்மளுக்கு. அதனால் இப்போ பெரும்பாலும் இதில் வர்றதுனால இதையும் நான் சொல்லிடுறேன். இதில் அந்த கேஸ் டைப் இருக்குது பார்த்திங்களா, இந்த அஃபீஷியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இதில் இந்த என்னென்ன டைப் ஆஃப் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பெட்டிஷன் போடுவாங்க, இல்லை மிஸ்செலனஸ் பெட்டிஷன் போடுவாங்க. அதை ரெட் பெட்டிஷன் போட்டு அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளானா அதுக்கு வந்து ரெட் அப்பீல் போவாங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் பெட்டிஷனில் அவங்க கோடுற கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அந்த டைம் பாண்ட் கொடுப்பாங்க. 12 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் ஆர் 8 வீக்ஸ் கொடுப்பாங்க. அதிலருந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீக்கணுங்க அந்த ஆர்டர். அப்போ பண்ணாத பட்சத்தில் அங்கே மனுதாரர் வந்து கண்டெம்ட்டு போவாங்க. இதுதாங்க அந்த ரெகுலரான ப்ரொசீஜர் வந்து. இதில் நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் பெட்டிஷன் கேஸுங்க தமிழ் இந்த மைனாரிட்டி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 23/39 இயர் போட்டுருங்க 2024ங்க. அடுத்த கேப்சா இருக்கும். கேப்சா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிம்பிளாக தாங்க இருக்கும். சரிங்க, இதை போட்டுட்டு இந்த கேஸ் வந்து கீழே அப்டேட் ஆகிருங்க. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை டெஸ்க்டாப் ஐக்கான் வைக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் நம்மளுக்கு ஃபோன் சைஸ்னால இது கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேஸ் வந்து இன்றைக்கி ஆர்குமெண்ட் வந்துச்சுங்க. இதில் நம்மளுக்கு சாதகமான விஷயம் இந்த மைனாரிட்டி கேஸில் இருக்கிற ஸ்டே வந்து விலக்கப்பட்டுள்ளது. மற்றும் இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலைங்க. 2 வாரங்கள் அதாவது இது டபுள் பெஞ்ச் இதுங்க. இது எங்கள் நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரத்திற்கு இது பின்னாடி இது ஃபைனல் ஹியரிங்க்கு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் உங்களுக்கே தெரியுங்க, இப்போ யார் கேஸ் போடுறாங்க, இந்த கேஸ் நம்பர் என்ன, எப்போ ஃபைலிங் ஆணுச்சு, அது எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு இங்கே ஒன்றுனா கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இந்த சொல்லிகிட்டு இருக்காங்க இது எக்ஸாம் முடிச்சுட்டு இது எக்ஸாமை பாஸ் பண்ணல அதனால் அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தேர்வர்கள் இது ஃபைல் பண்ண தேதி 24 எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா அவங்களோட கோரிக்கை இதுதாங்க இருக்கட்டும். ஆனால் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு சுதந்திர நாடுங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குங்க. இருந்தாலும் அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு போடும்போது கொஞ்சம் நண்பர்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சரிங்க, இது வந்து இன்றைக்கி இந்த யார் பெட்டிஷனர் என்ன, யாரை எதிர்த்து போட்டிருக்காங்க, அதே மாதிரி இதில் அவங்கள எதுக்கு அவங்க ப்ரேயர் என்ன முக்கியமாக மெயினாக இதிலே இருந்திருக்குங்க. அவங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து அவங்களோட விதி விலக்கு கேட்டிருந்தாங்க. அது எதை பற்றி அவங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜியோ ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம நண்பர்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த செக்ஷன் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட் ஆக்ட் அந்த பார்த்திங்கன்னா இதில் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் 21A அந்த உட்பிரிவு அதை எதிர்த்து இவங்களுக்கு அந்த விதிவிலக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த ஜியோவை நீங்கள் வேறு ஜியோ இதிலேருந்து காப்பி பண்ணி போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னே வந்துடுங்க. உங்களுக்கு அந்த தேவையான இதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபுல் டீட்டெயிலாகவும் தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்துச்சு. இன்னும் இதிலான இன்றைக்கி டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேவை வெக்கேட் பண்ணிக்கோங்க. அதனோட ஆர்டர் காப்பி வந்து இந்த இடத்துல நம்ம அப்லோட் ஆகுங்க. ஆனால் இந்த பட்சத்தில் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் நம்ம ஃபுல் டீட்டெயில் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் நினச்சின்னு சொல்லி ஒன்று அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்குமெண்ட் நடக்கும்போது அந்த லிங்க் தருவாங்க, வெப் லிங்க் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் நீங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இதில் நம்மளுக்கு அடுத்த ஹியரிங் வந்து இப்போ வர மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் அதை அவங்க ஒத்தி வச்சுருக்காங்க. அதாவது போஸ்ட் ஃபார் ஃபைனல் ஹியரிங் ஆஃப்டர் 2 வீக்ஸ் 2 வாரத்திற்கு பிறகு அதை இன்றைக்கி நடைபெற்றதில் இது கொடுத்தாலுமே அந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரங்கள் அதை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும். இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் இவங்களுக்கு மட்டும் அந்த இது தர மாதிரி வச்சுட்டு அது நம்மளுக்கு இது இப்போதைக்கு அதாவது நம்மளுக்கு ஸ்டே வந்து விலக்கிருக்காங்க. நம்ம அதே போதுமானதுங்க. ஏன்னா வழக்கின் தீர்ப்பு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது கிடையாது. அதே மாதிரி நாளைக்கு வரப்போகிற
அந்த 2% கேஸ்லேயுமே நம்மளுக்கு நாளைக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நாளைக்கு ஆர்கியூமெண்ட் தான் போகும். அதுக்கு அடுத்த ஹியரிங்கில் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க. நம்மளுக்கு இது முடிஞ்சதாவே கிட்டத்தட்ட வந்து எல்லா பிரச்சனையும் முடியும். நாளைக்கு அந்த கேஸ் முடியலாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு அந்த அதாவது அடுத்த ஹியரிங்கில் நம்மளுக்கு அந்த ஸ்டே வெக்கேட் ஆனால் அதே போதுமானதுங்க. நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.